ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஒரே வீடியோலேயே வந்து நான் எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது. எனக்கு கிழமை என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அன்றைக்கி காலையில் தெருவில் வந்து மீன் வந்துருந்ததுங்க. கவள மீன் வந்து ஒரு ரூ. 100 வந்து வாங்கியிருந்தேன். அன்றைக்கி வெற்றிக்கு மட்டும் தான் வந்து ஸ்கூலு, சாதனாக்கு வந்து ஸ்கூல் லீவு. அவங்களும் இன்றைக்கி வந்து லீவ் தான் வந்து போட்டிருக்குறாங்க. காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் வெங்காயம் தக்காளி சட்னியும் தான். சாதனாவை தான் வந்து தோசை ஊற்ற சொன்னேன். இது கட் பண்ணி கொடுத்துட்டேன். அவள் வதக்கிட்டு வந்து தோசை ஊற்றிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் 1-2 பாத்திரம் கிடக்குது, அதை விலக்கி வச்சுட்டு வெய்ய வரதுக்கு முன்னாடி மேலே போய் வந்து மீனை கழுவிட்டு வந்துடலான்ட்டு சாதனாவை தான் இந்த வேலையை வந்து பண்ண சொல்லியிருந்தேன். நேற்று வச்சு சாம்பாரும் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் சட்னிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து வதக்கியிருக்கிறேன். காலையில் வெற்றிக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்து தயிர் இருந்தது, தயிர் சாதம் வந்து கிளறி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்போ வந்து மீன் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக தான் மதிய சமையல் வேலையை வந்து பார்க்கணும். ஏன்னா 2 பேரும் லீவு தான் இல்லைங்களா, கொஞ்சம் லேட்டாகவே வந்து சமைச்சிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 மீன் கிட்டே இருந்ததுங்க. கவள மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு கவள மீன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம பெரிய மீன் வாங்குறத விட இந்த குட்டி மீனில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெற்றிக்குட்டி வந்து ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு ஒரு 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சிங்க. வந்து தான் வந்து மீன் வந்து கழுவுறதுக்கு வந்தேன். நீங்கள் 2 பேரும் தோசை சுட்டு சாப்பிடுங்க, நான் வந்து சூடாக சுட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மீன் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேங்க. மேலே கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தது, இந்த ஓரமாக வந்து வெயில் இல்லாமல் இருந்தது. இதுமாரி தெருவில் வாங்குற மீன்லாம் வந்து கட் பண்ணி தரமாட்டாங்க, நம்ம தான் வந்து கட் பண்ணிக்கணும். இது கவள மீன் தாங்க, ஒரு 10 நிமிஷத்து வேலை தான் இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த சைடில் இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு தலையை கிள்ளி போட்டாலே வேலை முடிஞ்சதுங்க. இதில் செதில் ரொம்ப இருக்காது, அப்படியே இருந்தாலும் அது கழுவும் போதே வந்து வந்துடும். அது இதுமாரி மீன்க வந்து கட் பண்ணுற மாரி இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த இறால் நண்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற மாரி இருந்தேன்னா மேலே வெயில் இல்லைன்னா மேலே எடுத்துகிட்டு வந்து தாங்க வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவேன். சப்போஸ் ரொம்ப வெயிலாக இருந்தால் தான் வேறு வழியில் கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுவல் பண்ணுற மாரி இருந்தேன்னா அதே வீடியோ ஷூட் பண்ணுற மாரி இருந்தேன்னா தலை இருக்கிற மாரி வந்து பார்த்து கட் பண்ணிப்பாங்க. ஆனால் வந்து நான் இன்றைக்கி எதுவுமே வந்து வீடியோ ஷூட் பண்ணலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் கிள்ளி போட்டேன். தலையில் ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் இருக்காது. வீடியோவில் வந்து பார்க்க அழகாக தெரியணுங்கிறதுக்காக அந்த மீனில் தலை இருக்கிற மாரி வந்து பார்த்து கட் பண்ணிப்பேன். இப்போ அதுமாரி தான் வந்து சும்மா ஒனியன் வந்து கட் பண்ணி காமிச்சவங்களுக்காக. மற்றபடி எல்லா மீனையும் வந்து தலையெல்லாம் கிள்ளி போட்டேன். எனக்கு ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆச்சு இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த கவள மீன், நெத்திலி மீன், நண்டு, இறால், அப்புறம் இந்த கனவா மீன் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நாமளே க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதெல்லாம் வாங்கினேன்னா நானே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். பெரிய மீனாக வாங்குற மாரி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் அங்கே மார்க்கெட்லேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அருவாமனை சரியில்லை, அந்தளவுக்கு ஷார்ப் இருக்காது. அது ஐஸ் மீன் நான் பிடிச்சி அழுத்தி க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாமே அந்த சதையெல்லாம் வெளியில் ஓடியாந்துருங்கனால அதை மட்டும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேயே வந்து கட் பண்ணுற மாரி இருந்தோம்னா ரூ. 30 20 ஞாயிற்றுக்கிழமை 30 வாங்குவாங்க. மற்ற நாட்களில் வந்து ரூ. 20 தான் வந்து வாங்குவாங்க. மற்றபடி பெரிய பெரிய மீன் சைஸை பொறுத்து அந்த கட் பண்ணுறதுக்கு உள்ள காசு வந்து மார்க்கெட்டில் வாங்கிப்பாங்க. அது எதுக்கு அந்த ரூ. 20 30 கொடுத்துட்டு அதுக்கு நம்மளே க்ளீன் பண்ணிட்டு போயிடலாமேட்டு இதேமாரி மீன்லாம் வாங்கிட்டு வந்தனால நானே வந்து க்ளீன் பண்ணிடுறது. இன்றைக்கி மீன் குழம்பு வறுவல் எதுவுமே வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணலைங்க. நிறைய விலாகில் வந்து ஷேர் பண்ணியாச்சுங்கிறனால நான் அதை வந்து பெருசாக இன்றைக்கி வீடியோ எதுவும் எடுக்கலை. கீழே வந்ததுமே சிங்கில் 1-2 பாத்திரம் கிடந்தது, அதை விளக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மீன் வந்து இன்னொரு தடவை இங்கே வந்து கழுவிக்கிட்டேன். மேலே நல்லா அலசிட்டு நல்லா இந்த தண்ணியில் ஒரு தடவை அலசிக்கலாமேன்ட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க மீன். ரூ. 100 இந்த மீன் வந்து ஒர்த்தாங்கிறத சொல்லுங்கள். ஒரு 22 மீன் கிட்டே இருந்தது. உங்கள் ஊர்லலாம் ரேட் அதிகமாக கம்மியாங்கிறத வந்து சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விலையை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மீன் வந்து கொடுப்பாங்க. விலை கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நிறையவே வந்து கொடுப்பாங்க. அதை கழுவி வச்சுட்டு அடுப்பில் தோசை ஊற்றிட்டு வெளியில் வந்து இந்த செப்பல்லாம் கண்ணாமண்ணான்னு கிடந்ததுங்க. என்ன தான் ஸ்டாண்டு இருந்தாலுமே நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலே செப்பல் ஃபுல்லாக அந்த ஸ்டாண்டில் எடுத்து வைக்கிற வேலையே கிடையாதுங்க. நானும் தான் அது செப்பலை கழட்டி அதை குனிஞ்சு அதை எடுத்து ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அலுப்பு சோம்பேறித்தனம். அதுக்கப்புறம் பொறுமையாக அதுமாரி கண்ணாமண்ணான்னு கிடக்கும்போது பார்க்க அசிங்கமாக இருக்குதுன்ட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் சாதனை அப்போ கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர வேலை இருந்தது. அது போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சு விட்டுட்டு குழம்புக்கும் வறுவலுக்கும் தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி விட்டு தான் வந்து பண்ணுறேன். வறுவலுக்கு வந்து வெறும் இந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டும் தான் வந்து போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்றைக்கி மீன் குழம்பு வறுவல் ரெசிபி தான். சின்ன வெங்காயம் இருந்ததுனால சின்ன வெங்காயம் பூண்டு தட்டிட்டு தான் இன்றைக்கி வந்து அதை வதக்கிட்டு மீன் குழம்பு வந்து வச்சேங்க. இன்றைக்கி மீன் குழம்பு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. அன்றைக்கி ரொம்ப நல்லா வந்திருந்தது மீன் குழம்பு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் இருந்தது, முட்டை பொரியல் வந்து பண்ணிவிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி மசாலா தூள்லாம் போட்டு முட்டை மசாலா பொரியல் மாரி வந்து பண்ணிவிட்டேன்.
குழம்புல மீன் போடுறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ ஒரு வேளைக்கு அவங்க சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக குழம்பு மொண்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தாங்க எங்களுக்கு வந்து மீன் போட்டு விட்டேன். மண் சட்டியில் தான் குழம்பு வச்சுருந்தேங்க. 2 நாளைக்கு அந்த மண் சட்டியிலே மீன் குழம்பு வச்சு சூடு பண்ணி வந்து சாப்பிட்டேன். அன்றைக்கி நான் இது கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து அன்றைக்கி பெருசாக ஒன்றும் வீடியோஸ் வந்து ரொம்ப எடுக்கலைங்க. சும்மா லைட்டாக வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா டே ஃபுல்லாக வந்து எடுக்கலன்ட்டு அதுக்கப்புறம் என்னமோ தெரியல தோணல் எடுக்கலை. அன்றைக்கி அதோட வந்து முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இனிமேல் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் எடுத்து ஈவினிங் விலாக் தான் அது. என்னுடைய ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறிடுச்சுங்க. நான் வாங்கணுன்னு ஆசைப்பட்டது வந்து இன்றைக்கி வந்து வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்து பிளான் பண்ணியிருந்தேங்க வாங்கணுன்ட்டு. அதுக்கான நேரம் வந்து இப்போ தான் வந்து எனக்கு வந்து அமைஞ்சது. நம்மளுடைய கிச்சனுக்கு புதுசாக வந்து கேஸ் ஸ்டவ் வாங்குறதுக்கு தான் வந்து எங்கள் ஏரியாவில் இப்போ புதுசாக வந்து பூர்விகா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கடைக்கு தான் வந்து வந்திருந்தோம். இந்த ஹோம் அப்ளையன்ஸ் கடை எல்லாமே வந்து எங்கள் ஏரியாவில் வந்து இருக்குங்க. சத்யா, டார்லிங்கு, கிரியாஸு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பூர்விகா வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வசந்த் அண்ட் கோருக்கு எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் சாதனாப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூர்விகாவுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் பர்னர் உள்ள கேஸ் ஸ்டவ் தாங்க வந்து வாங்குறதுக்கு வந்திருக்கிறேன். நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதை தான் வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ஆசையாக தாங்க இருக்குது. வாங்கணுன்னு தான் வந்து தோணுது. நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து எது இருக்குதோ அதை மட்டும் தான் வந்து நான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். 3 பர்னர் இருக்கிற மாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கேஸ் ஸ்டவ் வாங்குறதுக்கு தான் வந்து வந்தேன். நான் எதிர்பார்த்த மாரி வந்து இருந்தது. இப்போ காமிக்கிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 6000 அந்தமாரி ரேட்டுக்குள்ளே தான் வந்து இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி வந்து காமிச்சேன் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம் 9, 10, 11 அந்தமாரி ரேஞ்சில் வந்து இருந்தது. ஆனால் அதெல்லாம் வந்து நல்லா வெயிட்டாக இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சுக்கெலாம் வந்து போகல. நம்மளுடைய பட்ஜெட் அது வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கியிருக்கிறது நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் டாப்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆசையாக தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தான் இருக்குது. இருந்தாலும் அது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னோடய அக்கா வந்து சொல்லியிருக்கிறாங்க, அது அந்தளவுக்கு வந்து லைஃப் வந்து வரமாட்டேங்குது, அது வேண்டாம், நீ வாங்குற மாரி இருந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து வாங்குன்னு தான் என்னோடய அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுமாரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அதுமாரி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து வாங்குங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து மனசுக்கு அதாங்க வந்து தோணுச்சு. எனக்கு வந்து இந்த கிளாஸ் டாப்லாம் வாங்கினோம்னா அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண தெரியாது. டக்குன்னு உடஞ்சிச்சுன்னா மனசு கஷ்டமாக போயிடும். அதனால் அது சரி வராது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வாங்கிடலாம். இப்போ வச்சுருக்கிறதே 15 வருஷம் வச்சு ஓட்டியாச்சு. இப்போ வாங்குறது எப்படி இன்னும் ஒரு 10, 15 வருஷம் வராதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வாங்கிடலான்ட்டு பிளான் பண்ணி தான் வந்தேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டுங்க. இது வந்து ரேட்டு ஆனால் வந்து 10,000க்கு மேலே தான் இது. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக அது ரொம்ப தின்னாக மெலிசாக தாங்க வந்து இருக்குது. ஆனால் சரியான வெயிட்டாக இருந்தது. எனக்கு ஆனால் இது வாங்கணுன்னு தான் ஆசை. சாதனை பண்ண அது வந்து ஒத்துக்கல. அவ்வளோ ரேட்லாம் வந்து தேவையில்லை, வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பிளாக் கிளாஸ் டாப் அடியில் அந்த ஆரஞ்சு கலரில் ஸ்டாண்ட் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது எனக்கு ஆனால் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆனால் நம்மளுக்கு அது அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, சரி வராதுங்கிறதுனால நான் அது வந்து அந்த பக்கம் வந்து போகலனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது பார்க்கறதுக்கு. நாம் அடிக்கடி வந்து தேய்ச்சி கழுவுற ஆள் நமக்கு அதெல்லாம் வாங்கினா செட் ஆகாது. அதனால தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து வாங்கிக்கலான்ட்டு பிளான் பண்ணி என்ன மாடல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணியாச்சு. அவங்க ஸ்டாக் இருக்குதான்ட்டு மேலே பார்க்க போயிருக்கிறாங்க. சரி அந்த கேப்பில் நம்ம ஏன் சும்மா நிற்போம்ன்ட்டு சும்மா எல்லாமே ஒரு ரவுண்டு லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் எங்கள் வெற்றி அவன் வந்தவன் அவன் வேலையை தாங்க பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இந்த டெக்னாலஜிலலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட்டுங்க. லேப்டாப்பு, டேப்பு, ஃபோனில் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாதது அவனுக்கு நிறைய வந்து தெரியுதுங்க. அது எங்களுக்கு நிறைய சொல்லியும் கொடுக்குறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுமே இங்கே இருக்கிற லேப்டாப் தாங்க ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதையும் லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் இந்த கெட்டில், அப்புறம் அயன் பாக்ஸு, அப்புறம் மிக்ஸி, இது 3மே வந்து கண்டிப்பாக வாங்கணுங்க. அதெல்லாம் வந்து நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து இருக்கிறது. ஆனால் அது இப்போதைக்கு இல்லை. இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சு ஓட்டலாம். அதுக்கப்புறமா தான் அதெல்லாம் வந்து வாங்கணும். பழைய கேஸ் ஸ்டவ் எடுத்துகிட்டு போய் எதுக்கு புதுசு வந்து வாங்குறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, பழசு வந்து இப்போ இந்த 1 இயராகவே வந்து சரியான முறையில் வந்து எரிய மாட்டேங்குதுங்க. சரி பண்ணோம்னா ஒரு 10 நாளைக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் பழையபடி அந்த ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாகிடுது. நம்மளது டபுள் பர்னர் உள்ளது தான். காலையிலலாம் அவசர அவசரமாக சமைக்கிறதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது, ரொம்ப டைம் எடுத்துருது. அதுக்காகவே புதுசு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இந்த 1 வருஷமாக ஓட்டி விட்டுட்டேன். இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கான நேரம் இப்போ தாங்க வந்து வந்திருக்குது. 15 வருஷமாக அந்த கேஸ் ஸ்டவ் வச்சு யூஸ் பண்ணியாச்சு. அதை எடுத்து வச்சுட்டு புதுசு யூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அப்புறம் மேலே இருந்த புதுசாக இருந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. எல்லாமே அப்புறம் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பில் பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அது வாங்கும்போது நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, என்னுடைய ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ங்க, அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெயினாக இந்த சந்தோஷத்துக்கு காரணமே எங்கள் அண்ணன் தாங்க. எங்கள் அண்ணன் வந்து இப்போ பொங்க வருஷம் வந்து பணம் வச்சுருந்தாங்க. அந்த பணத்தில் தாங்க நான் இந்த கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கியிருக்கிறேன். எப்போதுமே வந்து ஏதாவது வந்து செலவாயிடுது, ஏதாவது வாங்கணும் ஞாபகார்த்தமாக வாங்கி வைப்போம்னு நினைப்பேன். ஆனால் ஏதோ ஒரு செலவாயிடுது. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணன் எங்களுக்கு பொங்க வருஷம் வச்ச பணத்தில் தாங்க இந்த கேஸ் ஸ்டவ் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். என்னோடய சந்தோஷத்துக்கு எல்லாமே கிரெடிட் எங்கள் அண்ணன் தான். ஏற்கனவே ஒரு தடவை வந்து பொங்க வருஷ பணத்தில் தாங்க வந்து அந்த ஒத்தடுப்பு பிரியாணியெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த கேஸ் அடுப்பு வைக்கிறது அந்த பிளாக் கலரில் அந்த அடுப்பை வந்து வாங்கினேன். அது ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சேம் இந்த வருஷமும் அதேமாரி அண்ணன் வச்ச பணம் செலவே பண்ணக்கூடாது, ஞாபகார்த்தமாக இருக்கட்டும். நாமளும் ரொம்ப நாளமாக கேஸ் வாங்கணும் தானே நினச்சிட்டு இருந்தோம். சரி அண்ணன் வச்ச பணத்தில் நம்ம இது வாங்கிக்கலாமேன்ட்டு பிளான் பண்ணி தாங்க இதை நான் வாங்கினேன். அப்படி இல்லைனாலுமே எனக்கு இந்த வாட்டி இந்த மந்த்து யூடியூப் சேலரி வந்து கண்டிப்பாக வரும். அதில் வாங்குகிற பிளானில் தான் இருந்தேன். சரி அது வேண்டாம், நம்ம அண்ணன் வச்ச பணத்திலே வாங்கிடலாம். இது வந்து பொங்க வருஷம் ஞாபகமாக இருக்கும். நம்ம அதை பார்க்கும்போதெல்லாம் இதை வந்து பொங்க வருஷம் வச்ச பணத்தில் வாங்கினதுன்னு ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா, அப்படின்ட்டு தான் நான் இதை வந்து வாங்கினேன். நான் வாங்கியிருக்கிறது வந்து பிரீத்தியில் வந்து 3 பர்னர் இருக்கிற மாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த மாடல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. 2 சைடு இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி வந்து கொஞ்சம் கேப் வந்து இருந்தது. நம்ம எதாவது சமைச்ச பாத்திரம் கூட அங்கே வந்து வைக்கலாம். இல்லைன்னா கூட நம்ம வந்து இந்த குக்கரில் சாப்பாடெலாம் பால்லாம் காய்ச்சும் போது பொங்கி ஊற்றினா கூட அந்த இதிலே வந்து பொங்கி ஊற்றிடும், கீழே வந்து வராதுன்னு நினைக்கிறேன். சென்டராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹைட் வந்து இருக்குது. 2 சைடு நம்ம பாத்திரம் வச்சு நம்ம குக் பண்ணும்போது சென்டராக வைக்கிற பாத்திரமும் வந்து 2 சைடு இருக்கிற பாத்திரத்தில் வந்து இடிக்காதுன்னு வந்து சொன்னாங்க. அதாவது 3 பர்னர்லேயும் வச்சு நம்ம சமைக்கும்போது யூஸ் பண்ணுற பாத்திரத்தை பொறுத்து தான். மாடல் கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இது வாங்கிட்டேன். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கூட நம்மளுக்கு வந்து நம்மளோட புத்தி கொஞ்சம் போகாது இல்லைங்களா, அதை வாங்கியிருக்கலாமோ இல்லை இதை வாங்கியிருக்கலாமோன்னு வந்து தோணும் இல்லைங்களா. அதேமாரி தான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் முன்னாடி வச்சுருந்த கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், கழுவி விட்டால் வந்து தண்ணி வந்து கீழே வந்துடும். ஆனால் இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வில் 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கீழே அந்த பள்ளமாக இருக்கு இல்லைங்களா, கழுவி விட்டால் தண்ணி அங்கே நிற்கும், கையால் தள்ளி விட்டால் தான் போக மாட்டுக்கு. சரி இதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வாங்கியாச்சுமா, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அடிக்கடி கழுவாமல் ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிற மாரி வந்து பார்த்துக்கணும். எனக்கு என்ன தான் துடைச்சாலுமே அது கழுவி விட்ற திருப்தி எனக்கு வராது. அடிக்கடி கழுவி விட்டு தான் இருப்பேன். அது கொஞ்சம் வந்து குறைச்சிக்கணும். அப்படி அதெல்லாம் வந்து பண்ணால் தான் கொஞ்சம் லைஃப் வரும்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த பால் காய்ச்சும் போது வந்து ரொம்ப பொங்கி ஊற்றாமல் பார்த்துக்கணும், குக்கர்லேருந்து ரொம்ப வழியாமல் பார்த்துக்கணும். சாதம் வடிக்கும் போது அந்த சாதம்லாம் வந்து சில சமயம் வந்து பொங்கி சாதம் ஃபுல்லாக கீழே வந்து வழிஞ்சு வரும் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். அதேமாரிலாம் வந்து நடக்கும்போது தாங்க அந்த பர்னரில் ஓட்டையில் போய் வந்து அடைச்சிக்குது, திருப்பி அதில் நம்ம வாஷ் பண்ணாமல் திருப்பி குக் பண்ணும் போதெல்லாம். அதனால தான் அந்த ஃப்ளேம் சரியாக எரிய மாட்டேங்குது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதை பொறுத்து, நான் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அதோடய லைஃபு. முடிஞ்ச அளவுக்கு இது ரொம்ப வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணணும்னு வந்து நினச்சிட்ருக்கேங்க. இது எங்கள் அண்ணனோட ஞாபகார்த்தமாக இதை நான் ரொம்ப வருஷம் வந்து வச்சுக்கணும். இதில் நம்ம அந்த ஆஃப் பண்ணுற அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் அந்த ஸ்டிக்கர் புஷ்ங்கிற ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு இல்லைங்களா, அது வந்து நைட்டில் வந்து க்ளோ ஆகும், நல்லாயிருக்கும் அது பார்க்க. அப்புறம் இதிலே வந்து சைடில் வந்து நம்ம லைட்ரு வைக்கிற மாரி 2 ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதை இன்னும் வந்து செட் பண்ணலை. அப்புறம் மெயினாக வந்து புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, ஏதாவது ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கங்க. ஃப்ரீயே எதுவுமே வந்து கொடுக்கலங்க. அந்த வாட்டர் பாட்டில் தான் வந்து கொடுத்தாங்க, அதுவும் 1 தான் கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு 2 பசங்க இருக்காங்க, இன்னொன்று 1 கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அப்புறம் 2 வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த பூர்வீக ஓப்பனிங்க்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இங்கே எங்கள் ஏரியாவில் எல்லா வீட்டுக்குமே வந்து இந்த வாட்டர் பாட்டிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு கவரில் போட்டு. அது அந்த ப்ளூ பாட்டில் தான் அது. அப்புறம் இதோட ரேட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து சொல்லி, நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆன்லைனில் வந்து சாதனை அப்போ வேணான்ட்டாங்க, கடையில் வாங்கிக்கலன்ட்டாங்க. இதோட ரேட் வந்து 5950 ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கம்மி பண்ணி வந்து 5600 வந்து இது வாங்கினோம். இது ரேட்டு அதிகமாக கம்மியெல்லாம் எனக்கு வந்து தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மெயினாக இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ட்ரிபிள் பர்னர் உள்ள கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கோம். இது கேஸ் வந்து ரொம்ப இழுக்குமா, நம்ம ஒரே சமயத்தில் 3 சமையலாம் வந்து பண்ணுறோம், சீக்கிரம் வேலை முடியாது தெரியும். இதனால் கேஸ் ரொம்ப செலவாகுமாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ புதுசாக சிலிண்டர் மாற்றினதுக்கப்புறம் அந்த 1 மந்த்து நம்ம இந்த கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு வந்து தெரியும். நான் வாங்கியிருக்கிற இந்த புது கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் பார்க்கலாம்.